இது குறித்து கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நந்தினியிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் நந்தினி, விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். சுதந்திர தினத்தன்று சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில் தமிழ்நாடு அரசு அதே போன்று அரசியல் கட்சி பிரதிநிதிகளுக்கு தமிழ்நாடு ஆளுநர் தேநீர் விருந்து வழங்குவது வழக்கம். அந்த வகையில்தான் இந்த ஆண்டு தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக பல்வேறு கட்சிகள் தரப்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்டவை ஆளுநரின் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக தற்போது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த வகையில்தான் காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் அவருடைய எக்ஸ் தள பக்கத்தில் சுதந்திர தினத்திற்கு ஆளுநர் தேநீர் விருந்திற்கு அழைத்திருக்கிறார். அவரது அழைப்பிற்கு நன்றி எனவும், ஆனால் கடந்த 70 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு பிரதமர் நரேந்திர மோடியின் ஆட்சி காலத்தில் ஆளுநர்களின் செயல்பாடுகள் கட்சி அரசியல் சார்ந்ததாக அமைவதில் மக்களாட்சியின் மாண்புகள் சீர்குலைந்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். அவ்வகையாய் தமிழ்நாட்டின் ஆளுநராக பதவியேற்ற நாளிலிருந்து தமிழ்நாட்டின் நலனுக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கும் எதிராகவே தமிழ்நாட்டின் ஆளுநர் RN ரவி செயல்பாடு இருப்பதாக குறிப்பிட்டுள்ள அவர், மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் நியமிப்பதில் முட்டுக்கட்டை போடுவதால் பட்டப்படிப்பு முடிந்தும் மாணவர்களுக்கு பட்டமளிப்பு நிகழ்வு நடைபெறுவதில் தாமதம் ஏற்படுவதாகவும், ஆளுநர் பதவிக்காலம் முடிந்தும் அந்த பதவியில் தொடர்வது அரசியலமைப்புக்கு எதிரானது எனவும், ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தை தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பாக புறக்கணிப்பதாகவும் தற்போது அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுக தரப்பிலும் ஆளுநரின் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக தற்போது அறிவிப்பு வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.